உங்களுக்கு சில நேரம் திடீரென்று யாருக்காவது ஜெபிக்கணும் போல தோணியிருக்கா? அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க அவர்களுக்காக உள்ளுக்குள்ள ஜெபிக்கணும். அவங்கள பற்றி ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருந்திருக்கா? சில நேரம் இரவு தூக்கத்துல இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா எழுந்து பிரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? சில பேரை பார்த்தாலே இந்த பர்சன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப போராட்டத்துல இருக்காங்க. இவங்க லைஃப் ரொம்ப ஒரு போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கிறது நீங்க உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபீல். அவங்கள பார்த்ததுமே உங்களுக்குள்ள ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாயிருக்கா? மற்றவங்க இக்னோர் பண்ணும் விஷயங்களை நீங்க மட்டும் டீப்பா ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னா இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இது தேவன் சிலருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் காலிங், ஒரு தேவ அழைப்பு நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேர் கூட இருக்கு. இப்படிப்பட்ட உணர்வு இருக்கிற ஒரு நபருக்கான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்செசார் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல சொல்லணும்னா மற்றவர்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய நபர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்று இந்த வீடியோல கூட நம்ம இத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். தேவனுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இப்ப சொல்ல போற 7 அறிகுறிகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். அது இருந்துச்சு அப்படின்னா தேவன் உங்களை ஜெப வீரராக அழைத்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோடு கூட பேசுவார். இது என்னன்னா மன்றாடி ஜெபிக்கிறவங்க, இல்லனா திறப்புல நின்று ஜெபிக்கிறவங்க, இல்லனா ஜெப வீரர்னு நீங்க எடுத்துக்கலாம். இந்த இன்டர்செசார் அப்படிங்கிற வேர்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்லி இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருடைய வாழ்க்கைக்காக அவர்களுக்கு பதிலாக தேவனிடத்துல முன்னிலை நின்று ஜெபிப்பதுதான் ஒரு இன்டர்செசார், ஒரு திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரரோட பொறுப்பாக காணப்படுது. தனக்காக மட்டும் அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்காக ரொம்ப பாரப்பட்டு அதற்காக போராடி கட்டி ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காணப்படுவாங்க. அதாவது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல அவங்க இருந்து போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக அவங்க காணப்படுவாங்க. இது பரலோகத்துக்கும் உங்களுக்கும் இடையில அவங்க ஒரு சுவரை அடிக்கக்கூடிய மனிதர்னா அவங்க ஒரு இன்பிட்வீனா இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக, பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடியதாக, அதாவது உங்களை குறிச்சு ரொம்ப கரிசனையோடு ஜெபிக்கிற ஒரு நபராக அவங்க காணப்படுவாங்க. இப்படிப்பட்ட கிஃப்ட் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் உங்களை ஒரு ஜெப வீரராக, திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரராக ஒரு அழைப்பை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதை நீங்க என்ன பண்ணணும், இன்னும் வளர்த்துக்கக்கூடிய ஒரு கிருபை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஒரு 7 அறிகுறிகள் பார்க்க போறோம். இந்த 7 அறிகுறிகள் உங்களுடைய லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அழைப்பு வைக்கப்பட்டிருக்குது. இதற்காக நீங்க தொடர்ந்து உங்களுடைய அழைப்பை என்ன பண்ணணும், புரிஞ்சு அதன்படி நீங்க ட்ராக்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக திறப்புல நின்று நீங்க ஜெபிக்க கர்த்தர் ஒரு மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி தேசத்திலும் சரி கண்டிப்பா ஆண்டவர் கொண்டு வருவார். அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கக்கூடிய நபராக நீங்க காணப்படுவீங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் நீங்க 1-2 பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. அதாவது உள்ளார்ந்த மனிதருக்குள்ள ஒரு பேர்டன் உள்ள ஒரு நபராக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காணப்படுவீங்க. மற்றவங்களோட பெயின், மற்றவங்களோட வலி, இப்போ பிரேயர் பாயிண்ட்ஸ் நமக்கு நிறைய பேர் சொன்னாலும் அந்த பெயின் நமக்கு சாதாரணமா இருக்காது. ஏன்னா திறப்புல இருக்கக்கூடிய ஜெபத்தை ஆண்டவர் அந்த அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேதனைகள் சொல்லும் போது அது நமக்குரிய வேதனையா எடுத்து அதற்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக நம்ம காணப்படுறோம். ஆண்டவர் ஒரு உந்துதல் கொடுத்துட்டே இருப்பார், நீ அவங்களுக்காக ஜெபி, அவங்களோட இறுதியை ரொம்ப பாரப்பட்டிருக்கு. இல்லைன்னா ஆண்டவர் திடீர்னு ஞாபகப்படுத்துவார். நான் வீட்டிலே இருந்தாலும் சில நபர்கள் பத்தி ஆண்டவர் கரெக்டா ஞாபகப்படுத்துவார். இவங்களுக்காக நீ ஜெபி, இவங்களுக்காக நீ பாரப்பட்டு ஜெபி, இந்த நேரத்துல அவங்களுக்கு ஜெபம் தேவைப்படுது அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆவிக்குரிய மனிதன் என்ன பாரப்படும், உங்களோட உள்ளார்ந்த மனிதன் ரொம்ப பாரப்படுற ஒரு நபராக நீங்க காணப்படுவீங்க. வேதத்துல கூட ஒரு நபர் சொல்லப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகேமியா. அவர் ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸாம்பிள். இந்த இன்சிடென்ட்க்கு நம்ம அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் ஒரு ராஜா இடத்துல ஒரு சாதாரணமாக ஒரு வேலை செய்த ஒரு மனிதராக அவர் காணப்படுறாரு. அப்ப எருசலேம் நகரம் முழுமையா உடைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது, ஜனங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் கேள்விப்படுறாரு. அவர் கேள்விப்பட்டதும் அவர் சாதாரணமா சரி நம்ம நல்லா தானே இங்க இருக்கோம் அப்படின்னு நினைக்கல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உட்கார்ந்து அழுறாரு. நீங்க அந்த நெகேமியா ஃபுல்லா வாட்சாலே நல்லா இருக்கும். அந்த இதுல அவர் உட்கார்ந்து அழுது பல நாள் அதுக்காக உபவாசம் பண்ணி அதற்காக ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அவர் அப்படி பண்ணணும்? ஏன்னா மற்றவங்க ஒரு செய்தியை கேட்கறாங்க, எருசலேம்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஓகே அவ்வளவுதானே சரி அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா நெகேமியா என்ன பண்றாரு, அந்த பாரத்தை தன்னோட பாரமா எடுத்து அதற்காக ஃபாஸ்டிங் போட்டு அதற்காக உட்கார்ந்து ஜெபிக்கிறார். அதுதான் ஒரு உண்மையான திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரரோட ஒரு பொறுப்பாக காணப்படுது. அவருக்கு அந்த ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அந்த அழைப்பு இருந்துச்சு, கண்டிப்பா அவர் அதுக்காக ஜெபித்தார். இந்த மாதிரி பாரம் இப்ப தேசத்துல நிறைய விஷயங்கள் நம்ம கேள்வி
கேள்விப்படுறோம். ஆனா சில பேருக்கு அது ரொம்ப பாரமா இருக்கும். சில பேர் சரி நம்ம இங்க சேஃபா தானே இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா சில பேர் அதுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பாங்க. அங்க இருக்கிற மக்கள் சேஃபா இருக்கணும்னு நினைச்சு நீங்க அதற்காக உபவாசம் பண்ணி அதற்காக கண்ணீர் வடித்து நீங்க ஜெபிப்பீங்க. ஆண்டவர் அந்த பாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ளாக இந்த திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரரின் அழைப்பை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது சைனா பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை எழுப்பி விடுவார். ஜெபிக்கணும் அப்படின்ட்டு நடு ராத்திரியா இருந்தாலும் உங்களை எழுப்பி விடுவார். சில நபரை உங்களுடைய இருதயத்துல ஞாபகப்படுத்துவார். பேரோட ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அந்த மனுஷங்களோட முகத்தை ஞாபகப்படுத்து, நீ இவங்களுக்காக இந்த நேரத்துல ஜெபிக்கணும், அவங்களுக்கு ஜெபம் தேவைப்படுது அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி அவங்களுக்காக நீங்க போராடி ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய காரியங்கள் சில வச்சு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த இரவு நேரத்துல அவங்க ஏதோ ஒரு கட்டுல இருப்பாங்க, ஏதோ ஒரு தவறான டெசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க. ஆனா நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணும்னா மாற்றப்படும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நைட் ரொம்ப நேரம் ஒரு 12 மணி அப்படி கிட்ட ஆயிடுச்சு. அப்போ எங்களோட ஃபெலோஷிப்ல இருக்க ஒரு சிஸ்டர் தான் ஆண்டவர் அவங்களுக்காக பிரேயர் பண்ண சொன்னாரு. அவங்கள குறிச்சு சில வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி நாளைக்கு நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். பட் ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ணார், இன்னைக்கே பண்ண, இப்பவே பண்ண அப்படின்ட்டு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் பக்கத்துல ஒரு நோட் பேட் வச்சிருந்தேன், நான் எல்லாமே எழுதி வச்சிருந்தேன். ஸோ அப்படியே நான் போட்டோ எடுத்து அந்த அக்காவுக்கு நான் ஃபுல்லாவே அனுப்புறேன். அந்த அக்கா உடனே ரிப்ளை பண்ணாங்க. ஏன்னா அவங்க அந்த டைம்ல ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. அந்த நைட் ஃபுல்லா அவங்க அழுதுட்டு இருந்திருக்காங்க. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்திற்கே ஒரு மருந்தாக அந்த நேரத்துல காணப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. அப்போ இதே மாதிரி நிறைய பேரோட லைஃப்ல நடந்திருக்கும். ஏன்னா நீங்க திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து ஜெபிப்பீங்க, சில பேரை பத்தி ஆண்டவர் பேசியிருப்பாரு, நீங்க அவங்க கிட்ட போன் பண்ணி கூட பேசியிருக்கலாம். இதனால அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா உண்டு பண்ணிருப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம். மூணாவது சைனா பாத்தீங்க அப்படின்னா ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். இது உங்களோட கவலையினால இருக்காது. கண்ணீர் ஜெபிக்கணுமே அவசியம் இருக்காது. ஆனா நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாக ஜெபிக்கக்கூடிய வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. எரேமியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு நபராக அவர் காணப்படுறார். தேவனுடைய ஜனங்கள் அழிவுக்கு உள்ளாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் அந்த பாரப்பட்டு திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் வெறும் ஒரு எமோஷனலான ஒரு பர்சன் கிடையாது, திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக என்ன பண்றாரு அப்படின்னா காணப்படுகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ சில கண்ணீர் சும்மா வராது. நீங்களே நோட் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்ஸ்லயுமே சொல்லிருப்பீங்க, நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு காரணமே இல்லாம கண்ணீர் வருது அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளாக திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரரின் அழைப்பை ஆண்டவர் அபிஷேகத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த அபிஷேகம் தான் கண்ணீரின் வெளிப்பாடாக காணப்படுது. இனிமேல் நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜெபிக்கும் பொழுது காரணமே இல்லாம கண்ணீர் வருது அப்படின்னா கர்த்தர் யாருக்கோ ஒருத்தருக்காக ஜெபிக்கும்படி, தேசத்திற்காகவோ இல்ல உங்களுக்கு தெரிந்த நபருக்காகவோ இல்ல உங்ககிட்ட ஜெபிக்கும்படியாக கேட்ட நபர் அந்த நேரத்துல ஏதோ ஒரு பாரத்துல இருக்கலாம், அவங்களுக்காக நீ ஜெபிக்கணும், கண்ணீர் ஜெபம் அன்று அவங்களுக்கு அற்புதம் செய்யும் அப்படிங்கறத ஆண்டவர் திட்டமிட்டு இருப்பார். அதனால இனிமேல் வந்துச்சு அப்படின்னா நீங்க அலர்ட்டா இருந்துக்கோங்க. ஆண்டவர் இதை எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்திருக்கார், சோ நான் திறப்புல நின்று நான் ஜெபிக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது சைன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பகுத்தறியக்கூடிய வரத்திலையுமே பார்த்தோம், சென்ஸ் பண்ணுவீங்க. ஸ்பிரிச்சுவல் டேஞ்சர் இருக்கு அப்படின்னா நீங்க சென்ஸ் பண்றக்கூடிய அந்த ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு அசம்பாவிதமோ ஏதோ ஒரு அபாயம் ஏதோ ஒரு எச்சரிப்போ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா நீங்க முன்னாடியே உணரக்கூடிய அந்த கிஃப்ட் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்திருப்பார். The Lord does nothing without revealing அப்படின்னு இருக்கும். அவர் வெளிப்படுத்தாம எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆமோஸ் 3:7 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஜெப வீரரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு பர்சனை பற்றி ஒரு சடனா ஒரு பாரம் வருது, ஏதோ ஆபத்து வரப்போது, நீ அவங்களுக்காக ஜெபி அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாரமா கொடுக்கலாம். நீங்க குடும்பத்துல இருக்க நபருக்காகவே நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. சில டைம் நம்ம குடும்பத்துல இருக்க வெளியே போயிட்டு வர ஏதோ ஒரு நபர் மூலமா ஆண்டவர் சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு காமிச்சிருப்பாரு, நீங்க அவங்களுக்காக அதிகமா ஃபாஸ்டிங் போட்டு பாரப்பட்டு ஜெபிச்சிருப்பீங்க. ஆண்டவர் பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருப்பார். எஸ்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ அமைதலா இருந்துட்டு அப்படின்னா தேசத்துக்கு எப்படி வேற ஒருத்தர் எழும்புவாங்க, அதனால நீ யூத ஜனங்கள் குலத்தையே நீ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி முர்தகாய் சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டிங் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெபிச்சுட்டு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளாக ஒரு பர்டன் இருக்கும். யாரை குறிச்சாவது ஆண்டவர் ஏதோ ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டாருன்னா நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க காணப்படுவீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஐந்தாவது சைனா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜெபிக்கிற ஒரு நபர் ஜெப வீரரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவிக்குரிய போராட்டம் அதிகமா இருக்கும், ஆவிக்குரிய தாக்குதல் அதிகமா இருக்கும். காரணமே இல்லாம உங்களுக்கு பலவீனங்கள் அடிக்கடி வரும். நல்ல ஜெபிக்கும் போது ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்க உடம்பு ரொம்ப ஷட் டவுன் ஆன மாதிரி இருக்கும், உங்க உடம்புல ஸ்ட்ரென்த்தே இருக்காத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா ஜெபிக்கும் போது நல்லா ஆக்டிவா இருப்பீங்க, ஆனா ஜெபம் முடிந்ததும் உங்களோட உடம்பு ரொம்ப ஷட் டவுன் ஆன மாதிரி இருக்கும், சுத்தி சுத்தி உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய லைஃப்ல நடக்கு. நான் அதிகமா ஜெபிக்கிறேன், ஆனா என்னுடைய லைஃப்ல இப்படி போராட்டம் அதிகமா இருக்கு, காரணமே இல்லாம என்ன சுத்தி வளைக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளாக திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த ஆவிக்குரிய போராட்டம் அதிகமா இருக்கு. இப்போ தானியேல் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும் பொழுது உடனே பதில் வந்துருச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு, வானமண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிகள் அதை ரிசீவ் பண்ண விடாம தடை பண்ணுச்சு.
பண்ணுச்சு. அதே மாதிரி நீங்க ஜெபிக்க ஒரு அசைவு உண்டாகுது. இன்விசிபிள் வேர்ல்டுல, நம்மளுக்கு தெரியாத ஒரு உலகத்துல என்ன ஆகுது அப்படின்னா, வான மண்டலத்துல ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஜெபிக்க அங்க ஒரு மாற்றம், ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்கறனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய சரீரம் பலவீனப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 6வது சைனா பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, broken people உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது அப்படிங்கறத அவங்க உணருவாங்க. அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள்ளாக இந்த கிஃப்ட் வைக்கப்பட்டிருக்கு. சில பேர் வந்து உங்ககிட்ட பேசினாலே என் மனசு ரொம்ப ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர்கிட்ட. அப்போ நீங்க சும்மா என் கூட ஏதாவது பேசிட்டு இருங்க, உங்க வாய்ஸ் கேட்டாலே என் மனசு ரொம்ப ஹீலிங்கா நான் ஃபீல் பண்றேன், ஒரு அமைதி எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வு நீங்க தேவனை பற்றி பேசும்பொழுதோ சரி, நீங்க அவங்கள பத்தி விசாரிக்கும் போதோ சரி, தேவனுடைய அன்பு அவங்களுக்குள்ளாக வெளிப்பட்டு தான் இந்த மாதிரி காரியங்கள் வந்து கிரியேட் செய்ய ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்குள்ள நடந்திருக்கு, நீங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்குள்ளாக திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரராக ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. லாஸ்டா உள்ள சைன் பாத்தீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து ஒருத்தங்களுக்காக போராடி ஜெபிக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துல ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்படல, அவங்க நிறைய தவறு செய்யறாங்க, உங்களை காயப்படுத்துறாங்க, நீ என்னை விட்டு போயிருன்னு கூட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை வந்து அவமானமா ட்ரீட், ஆனாலும் நீங்க அவங்களுக்காக ஜெபிப்பீங்க. என்ன இருந்தாலும் அந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். மனுஷங்களை உங்களால எளிதில் விட முடியாது, அந்த ஆத்மாவை ஈஸியா உங்களால விட்டுற முடியாது. நீ தான் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, நீ போ, எப்படியோ நாசமா போ அப்படின்னு உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது. அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமா இருப்பதாக நன்மையும் செவ்வியமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். நான் உங்களுக்காக பிரேயர் பண்ணலன்னா அது எனக்கு பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வந்து அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிற ஒரு நபராக இருப்பீங்க. அவங்களை ஈஸியா விட மாட்டீங்க. உங்களை ஹர்ட் பண்ணாலும், உங்களை கஷ்டப்படுத்தினாலும், உங்களை வந்து நெருக்கினாலும், எனக்கு அந்த ஆத்மா ரொம்ப முக்கியம், அந்த ஆத்மா மேல உங்களுக்கு அதிகமான ஒரு அன்பு இருக்கும், எப்படியாவது ஆண்டவருக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மனுஷங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க, ஆண்டவரை பத்தி சொல்லிட்டே இருப்பீங்க. அவங்க வந்து உங்களை வேண்டாம், நீ இதை பத்தி பேசாதன்னு சொன்னாலும் நீங்க ஏதோ ஒரு வகையில அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கணும், டச்ல இருக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. ஆண்டவரை பத்தி ஏதாவது ஒரு வழியில சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு என்ன பண்ணுனா உங்களுக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்கும். இயேசு சுவாமி சிலுவையில் அறையப்பட்ட நேரம் கூட இதாவே இவர்களை மன்னியும் சொன்னார். அந்த டைம்ல கூட அவருக்கு வந்து என்ன இவ்வளவு பேர் காயப்படுத்தினாங்களேன்னு கூட இல்ல, இவங்களை மன்னிச்சிருங்க, இவங்க தெரியாம பண்றாங்க, அந்த மாதிரி உங்களுக்குள்ளாக ஒரு உணர்வு இருக்கும், அந்த மாதிரி ஒரு இருதயம் இருக்கும், இவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆத்ம பாரம் என்ன பண்ணும்னா உங்களுக்குள்ள அதிகமாக காணப்படும். இந்த 7 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆர்டினரியா நார்மலான ஒரு விசுவாசி கிடையாது, திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு சுவரை அடைக்கக்கூடிய ஒரு நபராக ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இத வந்து சாதாரண ஒரு விஷயமா எடுக்கவே கூடாது. ஆண்டவர் உங்களை விசேஷமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். பல பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்மா ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பல பேரோட பாரத்தை, பல பேரோட கஷ்டத்தை, பல பேரோட காரியங்களை ஆண்டவர் உங்க மூலமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கணும், அப்படிப்பட்ட நபராக நீங்க காணப்படணும்னு ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது இத்தனை நாள் மறைஞ்சு இருந்திருக்கலாம், உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப நம்ம சொன்னதுல வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க எனக்குள்ள இந்த கிஃப்ட் இருக்குன்ட்டு. இந்த நாள்ல இருந்து நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே என்ன நீங்க பயன்படுத்துங்க, நீங்க என்ன வந்து இன்னும் தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை இன்னும் வழி நடத்துவார். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.